கல்யாணத்துக்கு மறுநாள் பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சமைச்சு போடுவாங்க இல்லைங்களா. அதனால் காலையில் வந்து டிஃபன் ஐட்டமாக இட்லியும் குருமாவும் செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் மதியம் போல் சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். சிக்கன் பிரியாணிக்கு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே கண்டிப்பாக யூடியூபரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நான் தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் எடுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி பெருசாக வந்து ஒரு 20 பேர் சாப்பிட்ற 30 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். அதனால் ஓகே நானும் ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒன்றுத்துக்கு கூப்பிட்டு வச்சு நீங்கள் எடுமா இது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக நீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சரி ஓகே நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருந்தேன். பிரியாணி செஞ்சவங்க யாரும் தெரியாதவங்களாம் கிடையாது. அதாவது பொண்ணோட அம்மாவோட அக்கா பசங்க தான் செஞ்சுருந்தாங்க. அதனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க வீட்டில் வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க, பிரியாணி ஹோட்டல். அதனால் ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க. நான் ஒரு 6 மாதத்துக்கு கேப் விட்டு தமிழ்நாட்டு பிரியாணி சாப்பிட்றதால எனக்கு பர்ஃபெக்டாக டேஸ்ட்டு நல்லா தெரியுது. அதனால் இந்த பிரியாணிக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.